வேரித்தாஸ் தமிழ் பணி நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களது நண்பி அருட்சகோதரி மார்கரெட் டெய்சியின் அன்பு வணக்கங்கள். இதோ இன்று உங்களிடம் ஒரு புதிய கருத்தோடு வந்திருக்கிறேன். அதாவது, உண்மையை ஒருபோதும் திரையிட்டு மறைக்க முடியாது. பொய் ஒருபோதும் உண்மையாக நிமிர்ந்து நிற்க முடியாது. மல்லிகைப்பூவை வைத்துக்கொண்டு மற்றவரிடம் மறைக்க முடியுமா? அதை திரையிட்டு மறைத்தாலும் அதன் மனம் அதை காட்டிக் கொடுத்து விடாதா? அதுபோல்தான் உண்மையும். இப்படி கூட ஒரு யுக்தி உண்டா என்று உங்கள் உள்ளத்தில் கேள்வி எழக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு அரசனிடம் மிக நம்பிக்கைக்கும் பிரமாணிக்கத்திற்கும் பேர் போன அமைச்சர் சிறப்பாக அரசனுக்கு உதவி கொண்டு அமைச்சர் பதவி இருந்தார். அரசன் அந்த அமைச்சர் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார். உண்மையில் சிறந்த ஆலோசகராக சரியான கணிப்புடன் ஒவ்வொரு திட்டமும் வகுத்து கொடுக்கக்கூடிய அந்த அமைச்சர், அவரும் வயது முதிர்ந்த பருவத்தில் தன்னால் இயலவில்லை. ஆகவே எனக்கு பணி ஓய்வு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டார் அரசரை. அனுமதிக்க மனமின்றி வயது முதிர்ச்சியின் காரணமாக வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு கட்டளை, அமைச்சரே, உங்களைப் போல் புத்தி கூர்மையும் அனுபவமும் அறிவும் விவேகமும் கொண்ட சிறந்த ஒருவனை எனக்கு தெரிவு செய்து அமைச்சராக்க உதவுங்கள் என்றார். அப்படியே அமைச்சர், செய்கிறேன் அரசே என்று கூறி ஒரு சிறிய டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தாராளமா வைத்தார். என்ன தேர்வு? 2 தாவர செடி பாட் பிளான்ஸ் கொண்டு வந்தார். 2ம் 100% ஒரே மாதிரி இருந்தது. அந்த அமைச்சரவையில் யார் தனக்கு பதில் அந்த இடத்தை நிரப்புவது என்பதற்கான தேர்வு அது. அமைச்சர் கூறினார், இந்த 2 செடியில் ஒன்றுதான் உயிருள்ளது, இன்னொன்று போலியானது. உயிருள்ளது எதுவென்று யார் கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்களுக்கு எனது பொறுப்பு பகிரப்படும் என்றார். ஒவ்வொருவராக வந்தார்கள். தவறாக யூகித்து சொன்னார்கள். திரும்ப இடத்திற்கு போய் அமர்ந்து கொண்டார்கள். இறுதியாக ஒருவன் வந்தான். வந்து சரியான செடியை கரம் நீட்டி காண்பித்து, இதுதான் உயிருள்ள செடி என்றார். எப்படி? அச்சு பிசகாமல் 2 ஒரே மாதிரி இருந்துச்சே, எப்படி உயிருள்ள செடியை கண்டுபிடித்தாய் என்று அமைச்சர் கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், அந்த உயிருள்ள செடியில் ஒரு சின்ன ஒரு ஈ மொய்த்து கொண்டிருந்தது. அதாவது தேனி மொய்த்து கொண்டிருந்தது. அதை வைத்துதான் அது உயிருள்ள செடி என்று கண்டுபிடித்தேன் என்று கூறினார். ஆம், உண்மையைப் போல, ஏன் உண்மையை விட போலிகள் மிக உண்மையானது போல் இன்று தோற்றமளிக்கின்றன. பாருங்க, எந்த கருவி எடுங்க, எந்த பொருள் எடுங்க, உண்மையான பொருளோட சுவையை விட அந்த போலியானது ரொம்ப அருமையான சுவையாக காட்சி தருகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் பார்க்கிறோம். போலிகள் உண்மையை விட ஓங்கி நிற்கின்றன. இருப்பினும் உண்மை உறங்காது. உண்மை ஒரு நாள் தன்னை வெளிப்படுத்தும். தான் உண்மை என்றது நிரூபிக்கும். இங்கே அந்த உண்மையான செடி தான் அந்த தேன் பூச்சியை கவர்ந்திழுத்தது. தேன் பூச்சி வந்து அந்த உண்மை செடியில் உள்ள மலரில் தேன் அருந்தியது. அங்கே அடுத்த செடியில் பிளாஸ்டிக் பூ இருந்தது. அதில் பயனில்லை. அந்த தேன் பூச்சி அதை அண்டவில்லை, தேன் பருகவில்லை. ஆகவே நாமும் உண்மையாக இருப்போம். சில நேரம் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நான் எவ்வளவோ உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், பிரமாணிக்கமாக இருக்கேன். ஆனால் போலிகள் தானே பதவி உயர்வு பெறுகின்றன, நற்பெயர் பெறுகின்றன. உண்மையானவர்களுக்கு காலமில்லையே, நேர்மையானவர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்களே, பிரமாணிக்கமுள்ளவர்கள் ஒதுக்கப்படுகிறார்களே. இத்தகைய வருத்தங்களோடு உங்களது முகத்தில் கேள்விகள் எழுப்புகின்றன. இப்பொழுது போலிகளும் பொய்களும் அரங்கேறுவது போல் காணலாம்.
அதையெல்லாம் டெம்பரரி, குறுகிய காலம். உண்மைதான் நிரந்தரமாக உயர்வு பெறும், நிலைத்த இடம் பெறும். ஆகவே எச்சூழலிலும் உண்மையாக இருப்போம். ஏனென்றால் நம்மை படைத்த தெய்வம், நான் உண்மைக்கு சான்று பகர வந்தேன், உண்மையே எனது பண்பு, உண்மைக்காக உயிர்விட வந்தேன் என்று கூறிய இயேசுவை பின்பற்றி நாமளும் உண்மையானவர்களாக வாழ்வோமா? நேர்மையானவர்களாக இருப்போமா? பிரமாணிக்கத்தை தூக்கி பிடிப்போமா? மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சகோதரி மார்கரெட் டெய்சி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.